ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ்க்கான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. நிறைய பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி சாம்பார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பருப்பு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, ஈக்குவலாக வந்து துவரம்பருப்பு பயத்தம்பருப்பு ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சாம்பாரில் பருப்பு வந்து திப்பு திப்பையாக தெரியாது. பயத்தம்பருப்பும் இதுவும் மசிஞ்சு உங்களுக்கு நல்லா குழைவாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த பருப்பை வந்து 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து பருப்பு ஈஸியாக வெந்துடும். உங்களுக்கு சாம்பாரும் நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி. இந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், நீங்கள் சாம்பாருக்கு என்ன காய்கறி எடுத்துருக்கிறீங்களோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அதனால் அந்த முள்ளங்கியை சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி, அதை வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டம்ளர் ஆட்டி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. அப்போ தான் உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்து உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு மலர்ந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி மசிச்சு விடுங்க. உங்களுக்கு சாம்பாரில் உள்ள பருப்பு எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சிரும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து பருப்பு ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பாருக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சு நல்லா சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். குக்கரில் வந்து நீங்கள் காய் போடும்போது மோஸ்ட்லி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிற காய்கறிகளை எல்லாத்தையும் குக்கர்லேயே சேர்த்துடலாம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஈஸியாக வேகிற காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, இந்த டைமில் அந்த வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து காயெல்லாம் குறைஞ்சி போயிடும். நமக்கு வந்து பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், கடுகு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். நீங்கள் இந்த டைமில் பெருங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இல்லை வந்து சாம்பார் நல்லா கொதிக்கும்போது நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துடலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து லைட்டாக கொதிக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து இது கூட பெருங்காயத்தூள் அப்புறம் கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான சாம்பார் வந்து டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது கூட லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்பு, உங்கள்கிட்ட தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்பு, இது வந்து உங்களுடைய விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சாம்பாரை இறக்குறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்திங்கன்னா போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார். கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாரே ஒரு நல்ல ஒரு மணத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளோட சுட சுட கம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.